Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா group D examக்கான expected maths and reasoning questions வந்து பார்க்க போறோம். First question. In a class of 80 students, 1/10th of the class like chocolate D and 1/20th of the class like chocolate E. What is the difference between the number of students who like chocolate D and chocolate E? அதாவது ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல மொத்தமா 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 80 ஸ்டூடெண்ட்ஸ்ல சாக்லேட் டி பிடிச்சவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/10th ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து சாக்லேட் டி பிடிச்சிருக்கு. அது மாதிரி சாக்லேட் இ பிடிச்சவங்களுக்கு எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/20th ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து சாக்லேட் இ வந்து பிடிச்சிருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சாக்லேட் டி பிடிச்சவங்களுக்கும் சாக்லேட் இ பிடிச்சவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து சாக்லேட் டி பிடிச்சவங்க எவ்வளோ 1/10th ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ 1/10th இன்ட்டு total number of students 80. அது மாதிரி 1/20 into total number of students 80 போட்டாச்சு. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? சாக்லேட் டி பிடிச்சவங்க 8 மெம்பர்ஸ், சாக்லேட் இ பிடிச்சவங்க இதையும் கேன்சல் பண்ணோம்னா எனக்கு வந்து 4 மெம்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா சாக்லேட் டி பிடிச்சவங்களுக்கும் இ பிடிச்சவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8 - 4 = 4. ஓகேவா? புரியுதா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், பேப்பர் பென் இல்லாமலே போடலாம். கொஸ்டினை ரீட் பண்ண உடனே பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 18 தெரிஞ்சிடும். ஸோ 18 தெரிஞ்சிருச்சுன்னா மைண்ட்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சாக்லேட் டி பிடிச்சவங்க 80ல 1/10 அப்படின்னா 8ன்னு தெரியும். அது மாதிரி சாக்லேட் இ பிடிச்சவங்க வந்து 80 into 1/20. ஸோ 1/20ங்கும் போது 4ன்னு தெரியும். ஆல்ரெடி டி பிடிச்சவங்க 8, இப்போ வந்து இ பிடிச்சவங்க வந்து எவ்வளோ 4. ஸோ 8 - 4 4. டைரக்டாவே 4ன்னு கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the HCF of a minus b, a plus 2b, a squared minus b squared, a plus 2b, a plus b, a squared minus b squared, where a greater than b greater than 0. இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்து அதுல HCF கேட்பாங்க. HCFனா தமிழ்ல என்ன? மீ போவா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மீ போவா பேரு தான் HCF. ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ HCFனா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுலையும், சப்போஸ் இது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 8 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 3 இருக்கு. அதாவது 8, 2, 3யோட HCF கண்டுபிடிங்கன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? சரி, 8, 2, 6ஓட HCF கண்டுபிடிங்கன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? இதுக்கு எல்லாத்துக்கும் காமனா என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கு. ஸோ 2 இது 4 டைம்ஸ் போகும், இது 1 டைம் போகும், 3 டைம்ஸ் போகும். ஸோ HCF எதுன்னு சொல்லுவோம்? இந்த 2 தான் HCF. இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் HCF சொல்லுவோம். ஏன்னா அந்த நம்பர் தான் இந்த மூணையுமே இது வந்து என்ன பண்ணுது? டிவைட் பண்ணுது. ஸோ இந்த மூணுக்கும் காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர், இந்த மூணுக்கும் காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர் 2. ஸோ அதனால 2 தான் HCFன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல கொடுத்தாங்கன்னா எப்படி HCF கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, a - b கொடுத்துருக்காங்க எனக்கு, அடுத்து a plus 2bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? a square minus b squareன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? a square minus b square கொடுத்துருக்காங்க. அதை நான் எப்படி எழுதுறேன்? a plus b into a minus bன்னு எழுதுறேன். a square minus b square. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? a plus 2b இருக்கு. a plus 2b. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. a plus b, a square minus b square இருக்கு. ஸோ a plus b, a square minus b square. a square minus b square a plus b into a minus b ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன், ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த a square minus b square மட்டும் a plus b into a minus b ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இது ஒரு பார்ட்டு, எனக்கு இது ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் இது மூணும் ஒரு பார்ட்டு. அப்படிதானே? ஏன்னா கமா கொடுத்துருக்காங்க. இதுக்கு 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 இது மூணுக்கு தான் நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? HCF வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த மூணுலையும் எது காமனா இருக்குன்னு பாருங்க. இந்த மூணுலையும் எது காமனா இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் இதுல எது காமனா இருக்கு? a minus b வந்து காமனா இருக்கு. இந்த செகண்ட் ஒன்ல என்ன இருக்கு? a minus b இருக்கு. இந்த தேர்ட் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது ஸோ எல்லாத்துலையுமே மூணு இதுலையுமே எது காமனா இருக்கு? எனக்கு a minus b இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல a minus b இருக்கு, செகண்ட் இருக்கிறதுலையும் a minus b இருக்கு, தேர்ட் இருக்கிறதுலையும் a minus b இருக்கு. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF வந்து எனக்கு என்னது? HCF வந்து a minus b. ஓகேவா? a minus bங்கிறது ஆப்ஷன் 3. எல்லாத்துலயும் காமனா இருக்கணும் அந்த நம்பர். இங்க வந்து 2 வந்து எப்படி இந்த மூணு நம்பருக்கும் பொதுவா இருந்துச்சோ அது மாதிரி இந்த a minus bங்கிறது வந்து இந்த மூணு இதுக்குமே இந்த சீரிஸ்ல உள்ள இந்த மூணு இதுக்குமே காமனா இருக்கு. ஸோ அதனால a minus b தான் எனக்கு வந்து HCF. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? புரியுதா? டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ரீசனிங் கொஸ்டின், இது வந்து ஒரு பசில் டைப் கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? PQRSTU are sitting around a
circular table facing center. P sits second to the left of U and third to the right of Q. S sits second to the right of U. R sits second to the left of Q. Who is the immediate neighbor of Q and T? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, PQ RS TU. அவங்க எல்லாரும் ஒரு சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உள் பக்கமா பார்த்திருக்காங்க, சென்டர் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு சர்க்குலர் டேபிள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். ஸோ சர்க்குலர் டேபிள்ல ஸோ இதுதான் அந்த சர்க்குலர் டேபிள். இந்த சர்க்குலர் டேபிள்ல 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 6 மெம்பர்ஸ் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நான் 6 மெம்பர்ஸை பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, P sits second to the left of U. ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் வாசிச்சுட்டு டைரெக்டாக அதை ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பார்த்தோம்னா வராது. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னா சர்க்குலர் போடணும், இல்லை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா இந்த மாதிரி போடணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பேஸ்டு பஸ்ஸில் கேட்பாங்க. ஃப்ளோர் பேஸ்டு பஸ்ஸில்னா 1 2 3 4 5 6 நம்பர் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ரீட் பண்ணுங்க. P sits second to the left of U. யூவோட செகண்ட் லெஃப்ட்ல P இருக்கான். யூல இருந்து ரெண்டாவது இடதுபுறத்துல யார் இருக்கா, P இருக்கான். ஸோ P sits second to the left of U. U இருக்க இடத்துல இருந்து யூல இருந்து செகண்ட் லெஃப்ட் 1 2. ஸோ P sits second to the left of U and third to the right of Q. and சொல்லியிருக்காங்க. ஸோ எதை குறிக்கும், இந்த P தான் குறிக்கும். P வந்து யூல இருந்து ரெண்டாவது இடத்துல இருக்கான். அதே மாதிரி எங்க இருக்கான், தேர்ட் டு த ரைட் ஆஃப் Q. Qல இருந்து தேர்ட் ரைட்ல வரணும். ஸோ Qவை எங்க போட்டா P வந்து தேர்ட் பிளேஸ்க்கு வருவான். 1 2 3 அது மாதிரி 1 2 3. ஸோ எந்த பக்கம் என்னன்னாலுமே இதுதான் தேர்ட் பிளேஸ் வருது. ஸோ Q உள்பக்கமா இருந்தான்னா Qவோட தேர்ட் ரைட்ல 1 2 3 யார் வருவா, P வருவான். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, S sits second to the right of U. யூவோட செகண்ட் ரைட்ல S வரணும். யூ இங்க இருக்கான். ஸோ அவனோட செகண்ட் ரைட் இது வலது பக்கம், இது இடது பக்கம். ஸோ செகண்ட் ரைட் 1 2 எங்க வருவான், S sits second to the right of U. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, R sits second to the left of Q. Qவோட செகண்ட் லெஃப்ட்ல யார் வருவா, R வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Qவோட செகண்ட் லெஃப்ட் ரெண்டாவது இடதுபுறம். ஓகேவா? Qவோட செகண்ட் லெஃப்ட், Q எங்க இருக்கா, Q இங்க இருக்கா. அவனோட செகண்ட் லெஃப்ட் ஸோ இப்படி பார்த்தா இருக்கான்னா இது ரைட் சைடா இருக்கும், இது வந்து லெஃப்ட் சைடா இருக்கும். ஸோ செகண்ட் லெஃப்ட்ல 1 2 யார் வருவா, R வருவான். ஓகேவா? ஸோ எல்லாரையுமே பிளேஸ் பண்ணியாச்சு, ஒரு 5 பேரை பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரே ஒரு இடம் தான் எனக்கு காலியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரிமைனிங் யார் வருவா, யார் வரலையோ அவன். ஸோ T வருவான் இந்த இடத்துல. ஸோ நம்ம இன்னும் T தான் பிளேஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல எனக்கு T வருவான். ஓகேவா? புரியுதா? ஒன்றுமே பண்ணலை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே டயக்ராமில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணணும். ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது இந்த பஸ்ஸெல்லாம். ஸோ அதனால இது வந்து 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், ஹூ இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் Q and T. Qவுக்கும் Tக்கும் இமீடியட் நெய்பர் யாரு, Q இங்க இருக்கான், T இங்க இருக்கான். ஸோ ரெண்டு பேருக்கும் இமீடியட் நெய்பர் யாரு, S தான் இமீடியட் நெய்பர். Qவுக்கும் Tக்கும் இமீடியட் நெய்பர் யாரு, S. ஸோ T இங்க இருக்கான், Q இங்க இருக்கான். ஸோ Sங்கும் போது ஆப்ஷன் 2. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க. செலக்ட் த நம்பர் ஃப்ரம் த அமாங் given ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரிஸ். இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டின் மார்க் வந்து சீரிஸோட எண்ட்லயோ அப்படி இல்லைன்னா சீரிஸோட இடையிலையோ கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சீரிஸ்ல ஃபுல்லா எல்லா நம்பரும் கொடுத்துட்டு ராங் நம்பர் மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் எழுதிக்கலாம். 23 33 49 73 109. ஓகேவா? சீரிஸ் எழுதிட்டேன். ஸோ எப்பவுமே நம்பர் சீரீஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுக்க மாதிரி தான் இருக்கும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும்போது தான் வேற ஏதாவது ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஸோ பெரும்பாலும் ஒரு 75% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுக்க மாதிரி தான் இருக்கும். 2 நம்பருக்கு இடையில டிஃபரன்ஸ் எடுத்தீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ 23ல இருந்து 33 எவ்வளோ கூடி இருக்கு, +10 வந்து எனக்கு வந்து கூடி இருக்கு. ஸோ 23ல இருந்து 33 +10 கூடி இருக்கு. 33ல இருந்து 49 எவ்வளோ கூடி இருக்கு, 16 கூடி இருக்கும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி பாருங்க. 49 - 33 16. ஸோ இதுல எவ்வளோ கூடி இருக்கு, 10. அடுத்து 49 இங்க வந்து 73. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 24 கிடைக்குமா? ஸோ 24. அடுத்து 109ல இருந்து நான் வந்து 73 மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். ஓகேவா?
ஸோ இங்கே வந்து என்ன கிடைச்சது, எனக்கு 10 கிடைச்சது. ஸோ இந்த இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா +6, இது ரெண்டுக்கும் இடையில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். இது ரெண்டுக்கும் இடையில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஓகேவா, புரியுதா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 6 2 8, 8 4 12. ஸோ +2 4. அப்போ அந்த சீரீஸ் எப்படி போயிருக்கு, +2 +4, இது +2 கூடி இருக்கு, இங்க வந்து +4 ஆயிருக்கு. அடுத்த இதுல என்ன ஆயிருக்கும், +6 ஆயிருக்கும். ஸோ அடுத்த இதுல என்ன ஆயிருக்கும், +6 ஆயிருக்கும். அப்படிதானே? ஸோ அப்போ இது அடுத்த சீரீஸ் எப்படி அமைஞ்சிருக்கும், இந்த 109 + 36 + 18. புரியுதா? எந்த மாதிரி இருந்திருக்கும், 109 + 36, இங்க 12 + 6 வந்து அடுத்த இதுல என்ன ஆயிருக்கும், 18 ஆயிருக்கும். ஸோ 109 + 36 + 18. ஸோ எனக்கு என்ன வரும், 15, 8 23, மீதி 2, ஸோ 3 2 5 6, ஸோ 1. ஸோ 163. ஸோ அந்த சீரீஸில் வரக்கூடிய நம்பர் வந்து 163. சில சீரீஸில் என்ன வரும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சில சீரீஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து மறுபடியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வந்து என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 116 24 36 வந்துச்சு. அடுத்த டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு, சாரி 1 இல்லை 10. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எனக்கு 6 8 12 வந்துச்சு. ஸோ இதில் எனக்கு புரிஞ்சிருச்சு சீரீஸ் என்ன மாதிரி போயிருக்கு அப்படின்னு. +2 +4 +6 அந்த மாதிரி தான் கூடியிருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அடுத்த நம்பர் எப்படி வரும், இந்த 109 + 36 + 12. ஸோ அடுத்து வரக்கூடிய 6. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுதான் அடுத்த நம்பராக இருக்கும். ஸோ அடுத்த நம்பர் என்ன, எனக்கு 163. ஓகேவா, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து மென்சுரேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. the length of a 3 sides of a triangle are 12 cm 15 cm 21 cm respectively. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிளோட 3 பக்கத்தோட அளவு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள்ல 2 விதமா நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸும் ஹைட்டும், அதாவது அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருக்கும் போது அதோட என்ன ஏரியா வந்து என்ன, ½ × BH. அதோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × BH சொல்லுவோம். ஸோ 3 பக்கம் கொடுத்துருக்கும் போது ஃபார்முலா என்னன்னு பாருங்க. A, B, Cன்னு 3 பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ABCன்னு 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த 12 15 21 தான் நான் ABCன்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி 3 பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக்கான ஃபார்முலா தான், ஸ்கூல் லெவலே நம்ம படிச்சிருப்போம். A = √S × S - A S - B × S - C. ஸோ இதுதான் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஏரியாவுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்று பேஸும் ஹைட்டும், அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்தாங்கன்னா ½ × BH. அதே இது 3 பக்கங்கள் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு √S × S - A S - B S - C. ஸோ இந்த இடத்துல இந்த எஸ்ங்கிறது என்ன, இந்த எஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பக்கத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் அந்த எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ S = A + B + C A + B + C divided by 3. ஓகேவா, சாரி divided by 2. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த எஸ்ங்கிறது A + B + C divided by 2. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே எனக்கு எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏங்கிறது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 பக்கங்கள் தான் ABC. ஓகேவா. ஸோ A + B + C கண்டுபிடிங்க. 12 + 15 + 21. இது 3ஐயும் கூட்டினா எனக்கு என்ன வரும், 12 + 15 + 21 வந்து என்ன வரும், 12 12 15 27 27 21 48. ஓகேவா. அப்படி எழுதிலாம் கூட்டாதீங்க, மைண்ட்லேயே கூட்டுங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா. அந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்லாம் ஃபார்முலா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 48 / 2 எனக்கு கிடைக்கும். ஸோ 48 / 2 எனக்கு என்ன வரும், 24. ஸோ எஸ்ஸோட மதிப்பு வந்து எனக்கு என்ன, 24. ஓகேவா. ஸோ இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு ஏ வந்து என்ன வரும், A = √S × S - A. S வந்து எவ்வளவு வருது, 24 × S - A. ஏயோட மதிப்பு என்ன, 12. ஸோ ஏயோட மதிப்பு 12. அப்போ 24 - 12 வந்து என்ன வரும், டைரக்டாவே நான் மைனஸ் பண்ணிடுறேன் S - Aங்கிறதுனால. S வந்து எனக்கு தெரியும் 24, A வந்து 12. ஸோ S - A வந்து எவ்வளோ, 12. அது மாதிரி S - B எவ்வளோ வரும், 24 - 15 எவ்வளோ வரும், 9. ஸோ 24ல் 15 போனால் 9. 24 - 21 எவ்வளோ வரும், 3ன்னு வரும். ஓகேவா. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுக்காதீங்க. ரூட் எடுத்துட்டு ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்,
இது வந்து ரூட்ல இருந்து மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதாதீங்க, ஆன்சர் வந்து தப்பா வரும். ஸோ a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த 24 நான் 8 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 12 வந்து நான் 4 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 இருக்கட்டும், இந்த 3 அப்படி இருக்கட்டும். ஸோ இதுல இருந்து எதெல்லாம் நான் காமன் எடுக்கலாம்? இந்த 4க்கு பதிலாக நான் வந்து எதை காமன் எடுக்கலாம்? இல்லைன்னா இந்த 8 வந்து 4 இன்ட்டு 2ன்னு மாத்திக்கோங்க. ஸோ இந்த 8 வந்து 4 இன்ட்டு 2 நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே ஒரு 4 இருக்கு. ஸோ 2 4க்கு ஒரு 4 நான் வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. 2 3க்கு ஒரு 3 வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? 2 3க்கு ஒரு 3 எடுத்தாச்சு. இன்னும் 9 இருக்கு. இந்த 9க்கு பதிலாக ஒரு 3 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ரூட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நான் ரூட்டை விட்டு வெளியில எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்கு? ரூட்டுக்குள்ள 2வும் இருக்கு, இந்த 3யும் ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 3 மட்டும் இருக்கு. ஸோ 2 நம்பரா இருக்க எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. ஸ்கொயர் ரூட் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ரூட் எடுத்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பரா பிரிச்சு வச்சுட்டு எதெல்லாம் 2 தடவை வருதோ அதெல்லாம் ஒன்னா வெளியில எடுத்துக்கோங்க. ஸோ இங்க 3 2 தடவை வந்துச்சு, அதனால நான் ஒரு டைம் எடுத்துட்டேன். 4 வந்து 2 தடவை வந்துச்சு, அதனால அதை ஒரு டைம் எடுத்துட்டேன். ஓகேவா? திருப்பி 9க்கு பதிலாக நான் 3ன்னு எழுதிக்கிட்டேன் ரூட்ல இருந்து வெளியில எழுதும் போது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு 2 இன்ட்டு 3 மட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? 4 3 12. ஸோ 12 3 36 கிடைக்கும். ஸோ 12 3 எனக்கு என்ன கிடைக்கும்? 36. ஓகேவா? அப்போ 36 இங்க ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு? 6 இருக்கு. ஸோ 36 √6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் எனக்கு என்ன வரும்? அந்த ட்ரையாங்கிளுக்கான பரப்பளவு, அந்த முக்கோணத்தின் பரப்பளவு. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ பேஸ் அண்ட் ஹைட் சொன்னாங்கன்னா ½ இன்ட்டு BH. அதே 3 பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா முக்கோணத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B S மைனஸ் C. அதுல S ஓட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு A பிளஸ் B பிளஸ் C டிவைடட் பை 2. இந்த A பிளஸ் B பிளஸ் Cங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 பக்கங்களை தான் A பிளஸ் B பிளஸ் Cன்னு சொல்லுவோம். ஸோ நான் மென்சுரேஷன்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலாவையும் சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா மனசுல ஏற்றிக்கோங்க. எக்ஸாம் போகும்போது ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நோட்ல எழுதிக்கிட்டீங்கனாலும். ஸோ நோட்ல எழுதுறதை விட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 27/5 into 15/81 divided by 14/77 into 86/72 into 99/43? ரொம்பவே ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆனா எக்ஸாம் பதட்டத்துல நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின்லயும் தப்பு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். போர்டு மாஸ்ல பினா பிராக்கெட்டு, ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எதை ஆப்ரேட் பண்ணணும்? பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸோ இங்க பிராக்கெட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 11வது வாய்ப்பாடு போட்டா 7 11 77, 9 11 99 கிடைக்கும். ஸோ திருப்பி 9வது வாய்ப்பாடு போட்டா 1 9 9, 8 9 72 கிடைக்கும். அப்புறம் திருப்பி பாருங்க, இங்க 86 இருக்கு, இங்க 43 இருக்கு. ஸோ எனக்கு அடி கொடுத்தா என்ன கிடைக்கும்? 43 1 டைம் போகும், 86 2 டைம் போகும். ஸோ திருப்பி என்ன இருக்கு? இங்க 8 இருக்கு. ஸோ 4 டைம்ஸ் போகும், இங்க வந்து 7 டைம்ஸ் போகும். ஓகேவா? திருப்பி இங்க என்ன இருக்கு? 1, இங்க வந்து 2 இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் போகும். இங்க இருக்கக்கூடிய 2 இருக்கு. ஆல்ரெடி இங்க வந்து ஒரு 7 இருக்கு. புரியுதா? ஏற்கனவே போட்டோம்ல 9 11 99, 7 11 77. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க ரிமைனிங் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு வந்து என்ன இருக்கும்? 1/2 அப்படிங்கிறது தான் அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருக்கிறத நான் வந்து எப்படி எழுதலாம்? 27/5 இன்ட்டு 15/81 டிவைடட் பை 1/2 இருக்கும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 1/2 இருக்கும். இந்த டிவைடட் பையை நான் மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கிறேன். மல்டிப்ளிகேஷனா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டு 1/2 இருக்கிறத தலைகீழியா என்ன பண்ணணும்? 2ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? புரியுதா? டிவிஷன்ல இருந்ததை நான் வந்து பெருக்கலா மாத்திக்கிட்டேன். மல்டிப்ளிகேஷனா மாத்துறதுக்கு 1/2 தலைகீழியா போட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம். எந்த ஒரு நம்பரும் இந்த மாதிரி டிவிஷன்ல இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்க நம்பரை தலைகீழியா போட்டு இதை வந்து அடையாளத்தை மாத்திக்கலாம், அதாவது பெருக்கல்னு மாத்திக்கலாம்னு படிச்சிருக்கோம். அப்படிதானே? ஸோ இப்போ எனக்கு என்ன வரும்? 27/5 இன்ட்டு 15/81 இன்ட்டு 2 இருக்கும். ஸோ 27 81 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். இங்க 5 3 இருக்கு. 5 3 15, மேல ஒரு 15 இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபைனலா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 தான் வரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணணும் நீங்க எக்ஸாம்பிள்ல. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்கனாலே போதும். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்ச மாதிரி தான். எல்லாத்தையும் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை முடிங்க, அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன?
2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உள்ள கொஸ்டின். a person sells his goods at 30% profit. ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வச்சிருக்காரு, 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வச்சிருக்காரு. அதை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 30% லாபத்துல விற்கிறாரு. அப்படி வித்தா என்ன ஆகும்? 100 ரூபாய் பொருளை 30% லாபத்துல வித்தா 130 ஆகும். ஏன்னா ப்ராஃபிட் வந்து 30%, அதனால 100 + 30 130 போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீசஸ் பை 25. என்ன ஆகுது? சடனா இந்த காஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு 25% கூடிடுது. ஸோ அந்த காஸ்ட் பிரைஸ் 25% கூடுது அப்படின்னா 100ல இருந்து எவ்வளவு கூடுது? 125 ஆகுது. அண்ட் the selling price increases by 10%. ஸோ இது வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு 130 + 10 = 140 போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. ஸோ செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளவு இருக்கு? 130 இருக்கு. அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 110 / 100 இப்படி போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 10% இன்க்ரீஸ் ஆனா எனக்கு என்ன வரும்? 13 × 11 143 ஆகும். புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? எல்லாரும் பண்ற தப்பு அதுதான். இங்க 130 + 10 போட்டுருவாங்க. அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஸோ 130 × 110 / 100 பர்சன்டேஜுக்கு கண்டுபிடிச்சிட்டு தான் இது பண்ணணும். ஓகேவா? ஸோ செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளோ? 143. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? தென் வாட் இஸ் ஹிஸ் நியூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? ஸோ புது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? புதுசா உள்ள லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பழசுல பாத்தீங்கன்னா அந்த பொருளோட விலை 100 ரூபாயா, நான் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன் 100ன்னு. ஸோ எனக்கு ப்ராஃபிட் வந்து 30% கிடைக்கும். ஸோ அதனால எனக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவா மாறுது? விற்ற விலை வந்து 130 மாறுது. ஸோ அடுத்து சில கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து 25% கூடிடுது ஆரம்பத்துல இருந்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கூடும்போது எனக்கு என்ன வரும்? 125 வரும். அடுத்து என்ன சொல்றாங்க? செல்லிங் பிரைஸும் ஒரு 10% கூடிருச்சுன்னு சொல்லுறாங்க. ஸோ அப்படி கூடும்போது செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளவு வரும்? 143 ஆயிருச்சு. ஸோ புதுசா உள்ள ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? இது காஸ்ட் பிரைஸ் 125, செல்லிங் பிரைஸ் 143. ஸோ எனக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பாருங்க, 143 - 125. 13ல் 5 போனா 8, 3ல் 2 போனா என்ன வரும்? எனக்கு 1 வரும். ஸோ 18 தான் எனக்கு ப்ராஃபிட். எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 18, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 125 × 100 போட்டோம்னா எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ அடி கொடுக்கலாமா? 4 25 100, 5 25 125. திருப்பி என்ன வரும்? 72/5 வரும். 72/5 வந்து நான் எப்படி எழுதலாம்? 14 5 70, பாயிண்ட் வச்சேன்னா 4 5 20. ஸோ 14.4% தான் எனக்கு புதுசா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். உங்களுக்கு வந்து கான்செப்ட் மட்டும் தெரியணும். இந்த காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கும்போது எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? ஸோ எப்பவுமே நீங்க இப்படி ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு இடத்துல தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் தப்பு பண்ணுவாங்க, புதுசா படிக்கிறவங்க எல்லாருமே. ஸோ டைரக்டா அப்படி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதுல 110 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சாரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த இருக்கு. In certain code language, cup is coded as DAO, RAN is coded as SEM, SEM. How will bad will be coded? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இதுக்கு ABCDலாம் சில நேரம் எழுத வேண்டாம். இதுல இருக்கக்கூடியதை பார்த்தே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். CUP கப்புங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க? DAOன்னு எழுதியிருக்காங்க. RAN அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதியிருக்காங்க? SEMன்னு எழுதியிருக்காங்க. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? பேடுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க என்னதுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த லெட்டர்ஸ் இங்க ஏதாவது இருக்கான்னு பாருங்க. BAD இருக்கு. ஸோ இங்க நான் செக் பண்ணேன்னா ஏக்கு என்ன லெட்டர் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏக்கு வந்து ஈன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏக்கு ஈன்னு நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷன்ல இ எங்க இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுங்க. இங்க இ இருக்கு, இங்க இ இல்லை, இங்க இ இல்லை, இங்க இ இல்லை. ஸோ அப்போ இந்த 1 இல்லைன்னா 4, இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் எனக்கு வரும். அப்படிதானே? ஸோ நீங்க வந்து ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இங்க ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வச்சு கொடுத்தாங்கன்னா இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ இதுல வந்திருக்கான்னு பாருங்க. அந்த லெட்டர் BAD, பேட்ல ஏ இருக்கு, இங்க ரேன்ல ஏ இருக்கு. ஸோ ஏக்கு ஈன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பா ஏக்கு ஈ தான் வந்தாகணும். ஓகே, அடுத்து BD, இந்த லெட்டர் எதுவுமே வரல. ஸோ இப்போ செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ சில இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து டிக்கு என்ன பண்ணிருக்காங்க? சில இருந்து டிக்கு போயிருக்காங்க. சில இருந்து டிங்கிறது என்னது? சிக்கு அடுத்த லெட்டர் தான் டி. அப்போ பில இருந்து எனக்கு என்ன வரணும்? சீன் வரணும். ஓகேவா? பிக்கு அடுத்த லெட்டர் என்னது? சீன் வரணும். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? பில இருந்து ஓவா இருக்கு, இங்க அது மாதிரி என்ல இருந்து எம் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஓபி. ஸோ இங்க இருக்கக்கூடிய லெட்டரோட
ப்ரீவியஸ் லெட்டர், இங்க இருக்கக்கூடிய லெட்டரோட ப்ரீவியஸ் லெட்டர். D ஓட ப்ரீவியஸ் லெட்டர் என்னது? C. புரியுதா? இங்க n வந்து m ஆ மாறி இருக்கு அப்படின்னா n க்கு ப்ரீவியஸா தானே m வரும். m க்கு அப்புறம் தானே n வரும். ஸோ n ஓட ப்ரீவியஸ் லெட்டர் தான் இங்க போட்டிருக்காங்க. அது மாதிரி இங்க p ஓட ப்ரீவியஸ் லெட்டர் O. அப்போ d ஓட ப்ரீவியஸ் லெட்டர் என்னது? C. அப்போ ஆன்சர் என்ன? CEC. புரியுதா? ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவ்வளவுதான் நினைக்கிறேன். லாஸ்ட் क्वेश्चन. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இப்போலாம் ரொம்ப ஃபேமஸான, அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. த வேல்யூ ஆஃப் 5√12 + 6√27 - 4√75 + √192. இதெல்லாம் நம்ம 8th படிச்சிருப்போம், 8ஆம் கிளாஸ்லேயே படிச்ச கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. ஸோ வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா, இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். இதுக்கான ட்ரிக் இதுதான். இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. வெளியில் இருக்க நம்பர் எல்லாம் அப்படியே இருக்கணும். இந்த 5, 6, 4, இந்த 1 இருக்கதா இருக்கும் இங்க. இது எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு? 12 இருக்கு. ஸோ 12 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாம் வாய்ப்பாடு போடுவோம். 6, 3. ஸோ 12 நான் எப்படி எழுதலாம்? 2√3ன்னு எழுதலாமா? 12 2√3ன்னு எழுதலாம். புரியுதா? 12 2√3ன்னு எழுதலாம். ஆல்ரெடி வெளியில ஒரு 5 இருக்கு, அதை மறந்துடாதீங்க. லாஸ்ட் ஆனாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ 2√3ன்னு எழுதிக்கிறேன். 12 பிளஸ் இந்த 6 இருக்கு. 6 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 6 ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டேன்னா எனக்கு எத்தனை டைம்ஸ்? சாரி 6 அப்படியே எழுதிக்கலாம். ரூட்டுக்குள்ள உள்ளது தான் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ 27 இருக்கு. 27 எப்படி எழுதலாம்? 3√3ன்னு எழுதலாம். இதே மாதிரி டானா வகுத்தல் போட்டிங்கன்னா 3√3ன்னு வரும். ஏன்னா 27 எதோட கியூபு? 3யோட கியூபு. ஸோ 3√3ன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்னன்னு பாருங்க. மைனஸ் இங்க 4 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்டு 75 வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 அதே மாதிரி 5ஆம் வாய்ப்பாடு போட்டேன்னா 15 3 டைம்ஸ் போகும். ஸோ 5√3ன்னு எழுதலாமா? 2 5க்கு ஒரு 5 எழுதிக்கிறேன். 5√3ன்னு எழுதிக்கிறேன். எல்லா ரூட்டுக்குள்ள இருக்க எல்லா நம்பரையும் ஒரே மாதிரி கொண்டு வந்துடுது. அப்போ தான் எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் 192 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 192 வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, ஸோ என்ன வாய்ப்பாடு போடலாம்? 9 9 2 18 6 போகும். 48 24. ஸோ சின்ன நம்பரே ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். 6 3. ஸோ எத்தனை டைம்ஸ் போகும்? 1 2 3. ஸோ 2 4 4 2 8 8√3ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து 8√3ன்னு எழுதலாம். இதை வந்து 8√3ன்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ என்ன கிடைக்கும்? 10 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10√3 ப்ளஸ் 18√3 மைனஸ் 20√3 ப்ளஸ் 192 வந்து எனக்கு என்ன வருது? 96. கரெக்டாக தானே போட்டிருக்கோம். ஸோ 2 4 ஸோ 8. ஸோ 8√3. ஸோ இப்போ வந்து ப்ளஸ்ஸு எனக்கு என்ன வரும்? 8√3 வரும். ஸோ இதெல்லாம் இது பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. 18 18 10 28 28 8 36. புரியுதா? டைரக்டா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா ரூட்டுக்குள்ள சேம் நம்பர் கொண்டு வந்தாச்சு. இன்வெர்ஸ் நார்மல் அடிஷன் மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, அப்புறம் மைனஸ் எல்லாம் இது பண்ணுங்க. ஸோ 10 + 18 28 28 8 36. ஸோ 36√3 மைனஸ் இங்க ஒரு 20√3 இருக்கு. ஸோ பிளஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கோங்க, அப்புறம் மைனஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு என்ன வரும்? 16√3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 16√3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் குரூப் டி எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस. ஓகேவா? இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே NTPC CBT 2ல கேட்ட क्वेश्चंस. ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு நம்மளோட சயின்ஸ் அண்ட் GA PDF வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் PDF வந்து தமிழ்லேயே ரெடி பண்ணியாச்சு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ தமிழ்லேயே ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக 4 பார்ட் வரும். இங்கிலீஷ்லேயும் 4 பார்ட், சயின்ஸு தமிழ்லையும் 4 பார்ட் வரும். ஓவராலாக 2000+ கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ எப்படி PDF வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ வாங்கிக்கோங்க. ஓகேவா? திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.